இருக்கோம். ஓகே. இப்ப பாருங்க அந்த 4 லெக்ல உள்ள லீடர்ஸ் நம்ம டைரக்ட்ல உள்ளவங்க ஸ்டேக் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒரு லட்சம் ரூபாய் ஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு மந்த்லி என்ன ரிவார்டு கிடைக்குதோ அதுல 10%. அப்ப மந்த்லி அது குடுப்பாங்கன்னா கிடையாது. டெய்லி பேசிக்ல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அறிமுகப்படுத்தின நபர் எவ்வளவு டெய்லி வாங்குறாரோ அதுல இருந்து உங்களுக்கு 10% 3.25க்கு ஒவ்வொரு நாளும் 3.25க்கு கிடைக்கும். அப்ப உங்க டைரக்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய 10% தான் இந்த டைரக்ட் ரிவார்டு. இது எங்க இருந்து கிடைக்கும்னா, ரிவார்டுல இருந்து கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களோட டைரக்ட் லைஃப் லைன் மெம்பர் வாங்கக்கூடிய ரிவார்டுல இருந்து 10%. அப்ப இது உங்களுக்கு டைரக்ட் ரிவார்டா கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கன்ட்ரிபியூஷன் வெயிட் ரிவார்டு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன். மேஜிக்கா இருக்கு. நமக்கு என்ன இவ்வளவு கிடைக்குது அப்படின்னு கன்ஃபார்மா குடுக்குறாங்க. இப்படி குடுக்குறாங்களா அப்படின்னா கன்ஃபார்மா குடுக்குறாங்க. இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அத்தனையும் நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடிய வருமானம். நம்ம இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வாங்கிட்டு இருக்கிற வருமானத்தை தான் உங்களுக்கு ஒரு தெளிவான கால்குலேஷன் போட்டு கொடுத்திருக்கோம். ஓகே ரைட். இங்க பாருங்க ஏஞ்சல் இருக்காங்க. இவங்க டீம் கிடையாது. சாரி டைரக்ட் கிடையாது. 4 லெக் 4 டீம். சொன்னது டைரக்ட்ல இருக்கிறது. இப்ப சொல்லக்கூடியது 4 டீம். அப்ப 4 டீம்ன்றது ஏ பி சி டின்னு 4 டீம் இருக்கு. இங்க அன்லிமிட்டெட் டெப்த்ல இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேக்கிங் வேல்யூயும் எடுத்துக்குவாங்க. அதாவது ரிவார்ட கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க என்ன ஸ்டேக்கிங் வேல்யூ இருக்கோ, இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஏ டீம்ல ஒரு 100 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்காங்கன்னா 1 லட்சம் ரூபாய். அப்ப அந்த 1 லட்சம் ரூபாய்ன்ற ஸ்டேக்கிங் வேல்யூவோட டோட்டல் இருக்குல்ல, இந்த டோட்டல்ல 0.1% கிடைக்கும். எப்ப இது அன்ஈவனா இருந்தா, ஈவன் இல்லாம, அதாவது பேலன்ஸ் இல்லாம, ஒண்ணுல 1 லட்சம், ஒண்ணுல 50,000, ஒண்ணுல 75,000, ஒண்ணுல 1.5 லட்சம் அப்படி இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்டா 0.1% கிடைக்கும். அப்ப 4 லட்சம் ரூபாய் ஸ்டேக் பண்ணிருந்தா உங்களுக்கு 400 ரூபாய் டெய்லி கிடைக்கும். இதே பாருங்க, இது ஒரு ஈவனா ஒரு 90% ஈவனா இருக்குன்னு வைங்க, உங்களுக்கு என்ன நடக்கும்டா 0.2% கிடைக்கும். சோ 800 ரூபாய் டெய்லி கிடைக்கும். அப்ப இங்க பாருங்க, இங்க 3% கிடைச்சது. ஈவனா மாறிட்டுனா 6% கிடைக்கும். அப்ப 4 லட்சம் ரூபாய்க்கு 6% எவ்வளவு? 24,000 ரூபாய். நீங்க 4 பேரை மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. 4 பேரும் 1 லட்சம் ரூபாய் போட்டிருந்தா கூட உங்களுக்கு 24,000 ரூபாய் கிடைக்கும். இல்ல 400 பேர் இருக்காங்க, 400 பேரும் 1 லட்சம் ரூபாய் சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் வந்தாலும் அதுக்கு உங்களுக்கு 24,000 ரூபாய் கிடைக்கும். அப்ப 4 லட்சம் ரூபாய்க்கு 24,000 ரூபாய், 40 லட்சம் ரூபாய்னா 2,40,000 ரூபாய். போதுமா? ஒரு மாசம் வருமானம்? ஒரு மாசம் வருமானம் போதுமா? அப்ப இந்த 40 லட்சம் ரூபாய் பிசினஸ் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதேதான். நீங்க 4 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். நீங்க எப்படி சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்கன்ற விஷயத்தை கத்து கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 40 லட்சமா மாறிடும் பிசினஸ். ரைட். இங்க பாருங்க, இங்க என்ன நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 லெக் தான் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஸ்டேக்கிங்க்கு 3% கிடைக்கும். இதே ஒரு 3 லெக் மெயின்டைன் பண்றோம்னா அதே 1 லட்சம் ரூபாய் ஸ்டேக்கிங்க்கு 7% கிடைக்கும். அதே 4 லெக் மெயின்டைன் பண்ணா 1 லட்சம் ரூபாய்க்கு 12% கிடைக்கும். எதுல? பிக்ஸ்டுல. அப்ப பிக்ஸ்டுல 4 லெக் மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதிகப்படியான ரிட்டர்னை நம்ம இங்க எடுக்க முடியும். கரெக்டா? இப்ப நம்ம சாராம்சம் எசன்ஸுக்கு வந்துட்டோம். இங்க இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? 4 லெக் மெயின்டைன் பண்ணணும். பிக்ஸ்டுல இருந்தா அதிகப்படியான ரிட்டர்ன். 4 லெக்க மெயின்டைன் பண்ணணும். ஃப்ளெக்ஸில இருந்தா கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். இதுக்கு சேஃப்டியா இருக்கும். அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். ஏன் ரிஸ்க் அப்படின்னு சொல்றேன்னா, இத பொறுத்தவரைக்கும் ஹோரிசான பொறுத்தவரைக்கும் நான் ஆராய்ஞ்சதுல ரிஸ்க்ன்னு பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேட் இந்த $55 இருக்குல்ல. இந்த $55 ஒரு $45 வருதுன்னா, அது நம்ம கொஞ்சம் நம்மளோட ரிஸ்கா இருக்கும். ஆனா, இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 8 மாசம் ஒரே ரேஞ்ச்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டத்தை உருவாக்கினவங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு ரிஸ்க் கம்மியா தான் தெரியுது. ஓகே ரைட். இங்க பாருங்க, அதே 1 லட்சம் ரூபாய் ஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஃபிளெக்ஸில இருந்தா 6%, பிக்ஸ்ல இருந்தா 12% கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும் போது? பிக்ஸ்ல இருந்தா 12,000 ரூபாய் கிடைக்கும். அதே பிளெக்ஸில இருந்தா 6,000 ரூபாய் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி இருந்தா அதிகப்படியா சம்பாதிக்க முடியும்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம். அதை நீங்க வாட்ச் பண்ணுங்க. ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பர்னிங் பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்டேக் பண்ண ரிவார்டுக்கு பர்னிங் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கக்கூடிய டைரக்ட் ரிவார்டுக்கும் கண்ட்ரிபியூஷன் வெயிட் ரிவார்டுக்கும் இங்க பர்னிங் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? டெய்லி சம்பாதிக்க போறோம். சம்பாதிக்கிறத எடுத்துக்கொண்டு போய் வெளியில வருவோம்.
ஹோரிசான் காயினா கொடுப்பாங்க. ஹோரிசானை நம்ம யூஎஸ்டியா மாத்திட்டு வருவோம். அப்ப 3.25க்கு என்ன நடக்கும்? எங்களோட காயின் எல்லாம் ரேட் இறங்கும். ஏன் இறங்கும்? நம்ம எல்லாம் தான் வெளியில வருவோமே. அதுக்கு தான் இங்க பர்னிங்கும் வெஸ்டிங் பீரியடும் கொடுத்துருக்காங்க. யார் நினைச்சாலும் சம்பாதிச்ச பணத்தை உடனே எடுக்க முடியாது. எத்தனை கோடி ரூபாய் டெய்லி சம்பாதிச்சாலும் எல்லாருமே 15 நாள், குறைஞ்சது 15 நாள் வெஸ்டிங் பீரியட்ல எடுக்க முடியும். அப்ப ஏன் நமக்கு ரேட் வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கேத்த மாதிரி சூப்பரா பிளான் பண்ணி இந்த சிஸ்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா ஓகே ரைட். இந்த 2 இன்கமுக்கும் நமக்கு பர்னிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்படி பார்ப்போம். கரெக்டா? இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 5 இருக்கு. 25 நாள், 15 நாள், 45 நாள், 100 நாள், 150, 180 5 வெஸ்டிங் பீரியட் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க 15 நாள் செலக்ட் பண்ணீங்கன்னா 25%, 45 நாள்னா 20%, 100 நாள்னா 10%, 150 நாள்னா 5%, 180 நாள்னா 0%. அப்ப நம்ம முன்னாடி என்னத்தை ஸ்டேக்கிங் ரிவார்டுக்கு என்ன பர்னிங் பண்ணோம்னா WBNB வாங்கி பர்னிங் பண்ணோம். இங்க நீங்க ஒரு 20 ORஐ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். சம்பாதிச்ச ORஐ 5 பர்னிங் பண்ணிட்டு 15 எடுக்கலாம். எப்ப நீங்க 25 அதாவது 15 நாள் வெஸ்டிங் பீரியட் செலக்ட் பண்ணா. அப்ப என்ன நடக்கும்னா நம்ம ஸ்டேக்கிங் ரிவார்டுக்கு வந்து நம்ம பிஎன்பி வாங்கி பர்னிங் பண்ணணும். இங்க நீங்க சம்பாதிச்சதை பர்னிங் பண்ணி வெளியில வர முடியும். அப்ப 5 போச்சுன்னா 15 டெய்லி ஒரு ORஐ மேனிக்கு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இது 15 நாள் கழிச்சா எடுக்க முடியும்னு கிடையாது. இந்த நிமிஷம் போட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படியே ஒரு பனித்துளி ஆட்டம் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே இருக்கும். நம்ம எப்ப வேணாலும் கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். லைவ்ல எடுத்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு போல்டா சொல்ற காரணம் லைவ்ல எடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, நீங்க ஒரு 45 நாள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% பர்னிங் இருக்கும். ஓஆர்ஐயா பர்னிங் பண்ணிக்கலாம். அதே ஒரு 180 நாள் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க பர்னிங்கே இல்ல, 0. நான் ரிக்வெஸ்ட் பண்றது எல்லாருமே 15 நாள் செலக்ட் பண்ணுங்க. நம்ம ப்ராஜெக்ட் லாங் டைம்ல போறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்ண முடியும்? அப்ப நம்ம எல்லாருமே இந்த 15 நாள் போட்டு 25% பர்னிங் பண்ணி உங்களோட ரிவார்டு எடுங்க. எடுத்துட்டே இருங்க. சிஸ்டம் தந்துட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிவார்டுக்கு ஒரு லிமிட் வச்சுங்க. இது லிமிட்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம்? ஒரு ஸ்டேபிளா இருக்கிறதுக்குரிய ஒரு கண்டிஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ரைட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 500% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு 500%? இந்த கண்ட்ரிபியூஷன் வெயிட் ரிவார்டு இருக்குல்ல, அதாவது டீம் இன்கம் சொன்னல, இந்த வருமானத்துக்கு நீங்க எவ்வளவு ஸ்டேக் பண்ணி இருக்கிறீங்களோ அதுல 5 மடங்கு நீங்க வருமானமா எடுக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்டேக்கிங்க்கு எகைன்ஸ்டா, அதாவது ஒரு காயினை ஸ்டேக் பண்ணீங்கன்னா டீம் இன்கம் 5 காயின், டீம் இன்கம் 5 காயின். 2 காயினை ஸ்டேக் பண்ணீங்கன்னா டீம் இன்கம் 10 காயின். அது இந்த ஸ்டேக்கிங் எது வரைக்கும் நீங்க டபுள் இன்கம் பார்க்க முடியும். அதாவது ஸ்டேக்கிங்ல இன்கம் பார்க்க முடியும், டீம் இன்கம் எப்படி நீங்க எகைன்ஸ்டா பார்க்க முடியும்டா 200 காயின் வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1000 காயின் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க 200 காயின் ஸ்டேக் பண்ணா 1000 காயின் வரைக்கும் டீம் இன்கம் கிடைக்கும். அது பெரிய அளவான டீம் எடுக்கக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய சிந்திக்க வேண்டிய விஷயம். கரெக்டா? ரைட். இப்ப நீங்க ஒரு 210 காயினை ஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்டுக்கு லிமிட் கிடையாது. 210க்கு நீங்க 1000 இல்ல 1500 கூட எடுத்துக்கலாம். ஆனா இந்த டீம் ரிவார்டுக்கு தான் நான் இப்ப சொல்ல வேண்டியது. அப்ப இங்க 210 நீங்க ஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்டு கிடைக்கும். 200 வரைக்கும் உங்களுக்கு இந்த லிமிட்ல எடுத்துக்குவாங்க. இந்த 10 வந்து இந்த லிமிட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப நீங்க ஸ்டேக் வேணா பண்ணிக்கலாம். அது நோ ப்ராப்ளம். ஆனா இங்க லிமிட்டுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப நீங்க 200 வரைக்கும் லிமிட் ஸ்டேக்கிங்க்கு 1000 காயின் வரும். அதுக்கு மேல நானே $1000 ORI காயின் சம்பாதிச்சிட்டேன். இதுக்கு மேல சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணலாம்னா இங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சிம்பிளா கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு காயினை பர்னிங் பண்ணி 5 ORஐ நீங்க எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ஒரு டெய்லி 10 காயின் சம்பாதிக்கிறேன், 10 ORஐ சம்பாதிக்கிறேன்னா நான் வந்து 100 நாள்ல வந்து 1000 ORஐ நான் எடுத்துருவேன். கரெக்டா? அப்ப அதுக்கு 101வது நாள் நம்ம என்ன பண்ண முடியும்டா 100வது நாளே ஒரு 2 ORஐ பர்னிங் பண்ணிட்டீங்கன்னா இங்க 10 ORஐ நமக்கு எலிஜிபிள் ஆகும். இது எப்ப போய் பண்ணணும் அப்படின்னா நீங்க மேக்சிமம் 200 ஸ்டேக் பண்ணி 1000 ORஐ சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீங்க பர்னிங் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி இங்க இந்த கண்டிஷனை நம்ம மைண்ட்ல எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. ரைட். சரிங்க சார், இவ்வளவு விஷயமா சொல்றீங்கல்ல, உங்க டீம்ல யாராவது சம்பாதிக்கிறாங்க இல்லாட்டி ஓரிசான்ல யாராவது சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னா எஸ், அதையும் நம்ம பாத்துடலாமா? ஓகே. இங்க பாத்தீங்கன்னா 367 காயின் ஒரு நபர் ஸ்டேக் பண்ணிருக்காரு.
4 லெக் மெயின்டைன் பண்றாரு. ஆனா 4 லெக்கம் ஈவனா இல்ல. அதாவது பேலன்ஸ் பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆரம்பத்துல போக போக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு 0.1% தான் கிடைக்குது. அப்ப 367 காயினுக்கு 0.3515 இங்க பாருங்க. இதுல இதுல கிடைச்சத அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். லைவா சம்பாதிச்சத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது 13ஆம் தேதி, இந்த மாசம் 13ஆம் தேதி. நம்ம இந்த பிடிஎஃப் தயாரிக்கிற அண்டு இந்த இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கிறோம். ஓகே. அப்ப பாருங்க 0.35 ஓஆர்ஐ காயின் வந்து டெய்லி டீம் ரிவார்டா கிடைக்குது. அப்ப அப்ப $55 ஒரு காயினே 30 நாளுக்கு வந்தா எவ்வளவு வரும்? $579 நியர்பை 56,000 ரூபாய். அப்போ ஒரு மாசம் ஒர்க் பண்ணி இருக்கிறோம். 56,000 ரூபாய் வருமானம். இதை விட என்ன வேணும்? இது நீ குறையுமா அப்படின்னு கேட்டா கன்ஃபார்மா குறையாது. அடுத்த மாசம் இது 1,00,000 ரூபாய் வருமானமா மாறிடும். காம்பவுண்டிங்ல ஏறிட்டே இருக்கும், ரிவார்டு அதிகரிச்சுட்டே இருக்கும். ஓகே. இங்க பாருங்க, ஈவனா மேனேஜ் பண்ற ஒருத்தர் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். இதான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது. அப்ப நம்ம ஏன் பிளான் இவ்வளவு தூரம் கத்தி கத்தி உங்களுக்கு சொல்லி தர்றோம் அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய ஒரே வேலையில அதிகப்படியா சம்பாதிக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல சிம்பிளா, 1,00,000 ரூபாய் ஒருத்தர் கையில வச்சிருக்காரு. இப்ப நான் என்ன சொல்றேன்டா, 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்ன்றேன். அப்ப இந்த பிளான கத்துக்காத ஒரு நபர் சொல்றாரு என்னடா, 7,500 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பிளான கத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் சம்பாதிக்க முடியும். பிளான கத்துக்கலண்டா கம்மியா தான் சம்பாதிக்க முடியும். அப்ப கத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்றத நம்ம இப்ப இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கேள்வி. ரைட். இப்ப பாருங்க 75 காயினே மேக்ஸிமம் ஈவனா இங்க ஸ்டேக் பண்ணிருக்காரு. அதாவது கரெக்டா பிரிச்சு 4 லெக்ல ஸ்டேக் பண்ணிருக்காரு. இங்க நான் சொல்லக்கூடிய பிளெக்சில தான் பண்ணிருக்காரு. பிக்ஸ்டுக்கே வரல. அப்ப இவருக்கு என்ன ரிவார்டு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 0.1436 அதே 12ஆம் தேதி எடுத்திருக்கோம். கரெக்டா? அப்ப என்ன 75 காயினுக்கு 0.2% கிடைக்குது. அப்ப 0.1426. அப்ப இது கணக்கு பாத்தீங்கன்னா மாசம் 23,000 ரூபாய் இவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த 4 லெக்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டேக்கிங் ரிவார்டு இல்லாம இந்த டீம் உருவாக்கின லீடருக்கு 23,000 ரூபாய் கிடைக்கும். அப்ப முன்னாடி பாருங்க 367 காயின் நியர்பை ஒரு $20,000 ஸ்டேக் பண்ணவருக்கு 56,000 ரூபாயும், சிம்பிளா 75 காயின் ஸ்டேக் பண்ணவருக்கு 23,000 ரூபாயும். அப்ப இங்க எங்க ஸ்மார்ட் ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னா நீங்க பாருங்க, அசால்ட்டா 23,000 ரூபாய் மாசம் இங்க ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர். ரொம்ப கஷ்டப்பட்டு 56,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டுலயும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க தான் ஹீரோ. நீங்க தான் பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியும். இந்த பிளான் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.